வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நமது உயர்வுழல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலில் இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, 6ஆம் வகுப்பில் இயல் 1 ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி 3rd லெசன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3ஆம் பாடம் என்னென்னா வளர்தமிழ் அப்படிங்கிற பாடம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்திற்குரிய ஒன்லைனர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. முதல் கேள்வி, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது எது? மொழி. உலகில் உள்ள மொழிகள் எத்தனை? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. பல மொழிகள் கற்ற கவிஞர் என்று யாரை கூறுகிறோம்? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யார்? பாரதியார். என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்? பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். மிக தொன்மையான மூத்த மொழி எது? தமிழ். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒலிகள். வலஞ்சுழி எழுத்துக்கள் எவை? அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்கள் எவை? ட, ய, ழ. தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில். இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம். தமிழன் என்ற வார்த்தை முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் அப்பர் தேவாரத்தில். ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் எது? சீர்மை. இரு வகை திணைகள் யாவை? உயர்திணை அஃறிணை. உயர்திணையின் எதிர்ச்சொல் எது? உயர்வு அல்லாத திணை. அஃறிணை பிரித்தெழுதுக அல் கூட்டல் திணை. பாகற்காய் பிரித்தெழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். தமிழில் உள்ள இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் மற்றும் நன்னூல். இலக்கண இலக்கிய வளம் நிறைந்த மொழி எது? தமிழ்மொழி. சொல்வளம் மிக்க மொழி எது? தமிழ்மொழி. மா என்ற சொல்லின் பொருள் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், புகழ், மேன்மை, வயல் மற்றும் வண்டு. முத்தமிழ் என அழைக்கப்படுவது தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது? நாடகத்தமிழ். தமிழ் கவிதை வடிவங்கள் யாவை? துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். உரைநடை வடிவங்கள் எவை? கட்டுரை, புதினம், சிறுகதை. ஆல், அரசு, மா, பலா, வாழை இவற்றின் தாவர இலை பெயர்கள் என்ன? இலை. அகத்தி, பசலை, முருங்கை இவற்றின் தாவர இலைப்பெயர் கீரை. அருகு, கோரை இவற்றின் தாவர இலைப்பெயர் புல். நெல், வரகு இவற்றின் தாவர இலைப்பெயர் தாள். மல்லி இவற்றின் தாவர இலைப்பெயர் தழை. சப்பாத்தி கள்ளி, தாழை இவற்றின் தாவர இலைப்பெயர் மடல். கரும்பு, நாணல் இவற்றின் தாவர பெயர் தோகை. பனை, தென்னை இவற்றின் தாவர பெயர் ஓலை. கமுகு இவற்றின் தாமரை இலைப்பெயர் கூந்தல். இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் சொற்கள் எவை? இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை. தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவை? அறிவியல் தொழில்நுட்பத்திற்காக. மொழியை கணினியில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? எண்களின் அடிப்படையில். 1 முதல் 10 வரை உள்ள தமிழ் எண்களை கூறுக. இது என்னென்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? 1க்கு கா அப்படின்னு சொல்லுவோம். 2 என்றால் ஊ என்பதை குறிக்கும். 3 என்றால் ஞா அப்படிங்கிற குறியை இட வேண்டும். 4 என்றால் சா என்ற குறியும். 5 என்பது ரூ என்ற குறியும். 6 என்பது சு என்ற குறியுடன். 7 என்பது ஏ என்ற குறி. 8 என்பது அ. 9 என்பது கு என்ற குறி. 10 என்பது கா 0. இப்படி எழுதுனா அதுதான் 10 அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது, சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாம் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாடியவர் யார்? கவிஞர் அறிவுமதி. உலகம், உயிர், ஒளி இந்த வார்த்தைகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம் கிளவியாக்கம். ஓகேவா? ஊர், செல் என்ற வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஊர் என்பது தொல்காப்பியம் அகநானூறிலும், செல் என்பது தொல்காப்பியம் புறநானூறிலும். அன்பு, மகிழ்ச்சி, புகழ், முடி என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். பொறுத்துக,
அன்பு களவியல், மகிழ்ச்சி கற்பியல், புகழ் வேற்றுமையியல், முடி வினையியல். ஓகேவா? அதாவது இது ஒவ்வொரு வார்த்தையும் தொல்காப்பியத்தில் எந்த இயலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்துகையில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்த கேள்வி, வெள்ளம் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. முதலை, பாம்பு, மீன், செய் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் மற்றும் கலித்தொகை. உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்றுப்படை. அரசு என்ற சொல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. மருந்து மற்றும் கோடை என்ற சொல் அகநானூறில் இடம்பெற்றுள்ளது. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் சீரிழமை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. இடது கூட்டல் புறம், சீர்மை கூட்டல் இளமை, சிலம்பு கூட்டல் அதிகாரம் மற்றும் கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்தெழுதுக. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சிலப்பதிகாரம் என்றும், கணினி கூட்டல் தமிழ் என்பதை கணினி தமிழ் என்றும் குறிப்பிடுகிறோம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சிலப்பதிகாரம் என்றும், கணினி கூட்டல் தமிழ் என்பதை கணினி தமிழ் என்றும் சேர்த்தெழுதுவோம். அடுத்தது, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது? மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது? மொழி. பூவின் நிலைகள் எத்தனை? அவை யாவை? 7 நிலைகள் உள்ளது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி மற்றும் செம்மல். ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 62 கொஷின்ஸ் லைன் பை லைன் புக் பேக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா புக்கில் அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு என்ன ஆன்சரோ அதை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரியா? ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த லெசனுக்கு நீங்கள் இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கணக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.